ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா. வாங்க, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா அரும்பாக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம். நம்ம நாளைக்கு 28/12/2025 சபரிமலை பயணம் யாத்திரையை தொடங்க இருப்பதனால நம்ம அதுக்கு முன்னாள் நைட்டு தேங்காய் சுரண்டல், அதாவது நெய் தேங்காவுக்கு தேங்காய் சுரண்டுவாங்க. நம்ம பக்தர்கள்லாம் சாமிமார்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இடுமுடி சுரண்டிகிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். காய் சுரண்டுறாங்க, அடிக்காய் சுரண்டுவாங்க. அடிக்காயெல்லாம் சும்மா குடுமிலாம் பிச்சு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. அதில் மொத்தமாக மஞ்சள் நல்லா கலந்து தண்ணியில் கலந்து ஊற வச்சு தேங்காயில் நல்லா மேலே குழகுலன்னு மஞ்சளை பூசி அப்படி வச்சுட்டாங்கன்னா கண்ணு திறந்து வச்சுட்டாங்கன்னா காலையில் இடுமுடி கட்ட சொல்ல அதில் நெய் ஊற்றி கார்க்க போட்டு அடைச்சி இடுமுடி கட்டில் வைப்பாங்க. அதுதான் அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு இங்கே. சரிங்களா? நம்ம இப்போது தேங்காய் சுரண்டுறதை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நம்ம பக்தர்கள் எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள்லாம் உட்காந்துட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம டீ சாப்பிட்றாங்க. ஜாலியாக டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சிச்சு. இப்போ காலையில் 5 மணி கணபதி ஹோமம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து கணபதி ஹோமம் போய்ட்டு இந்த கணபதி ஹோமம் எதுக்கு பண்ணுறோம்னா, நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வரணும். அதுக்கு முதல் கண் விநாயகர் பெருமான் தான் முதல் தெய்வம். அவரை வணங்கிட்டு தான் கிளம்பணும். அதனால் நல்லபடியாக கொண்டு வரணுன்ட்டு அவர் வேண்டிக்கிட்டோம். வேண்டி கணபதி ஹோமத்தை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். கணபதி ஹோமம் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த கணபதி ஹோமம் முடிஞ்ச பிறகு நேராக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு படையெல்லாம் போட்டுட்டு வீட்டில் வெளியில் தேங்காய் உடைச்சிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கோயில். நம்ம வீட்டு பூஜை அறை வந்தாச்சு. கோயிலுக்கு இடுமுடி கட்ட ஆரம்பித்தாச்சு. நெய் தேங்காய் வைக்கிறாங்க. கட்டி முடியுது. நமக்கு எனக்கு தான் கட்டிகிட்ருக்காங்க. இப்போது சரணகோஷம் நல்லா சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சரணகோஷம் போயிட்டுருக்கு. கட்டிகிட்ருக்காங்க. கட்டு முடிஞ்ச பிறகு 1 மணி ஒரு 1:30 மணிக்கு முடிஞ்சிடும் கட்டு மொத்தமாக. எல்லோரும் நாங்கள் மொத்தம் 14 பேர் தான் யாத்திரை போயிட்டுருக்கோம். நம்ம இந்த கட்டு முடிஞ்ச பிறகு 1 மணிக்கு அன்னதானம், சிறப்பாக அன்னதானம் ஒரு 300 பேருக்கு அன்னதானம் போட்டோம். சாமியோட ஐயப்பனோட அருளும் பக்தர்களோட வேண்டுதலுக்காக நம்ம அன்னதானம் போடுறதுக்கு ஐயன் நமக்கு ஒரு வழி கொடுத்துருந்தார். அதனால் நம்ம அன்னதானத்தை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வாங்க, இந்த முடிய போது நம்ம அன்னதானத்தையும் பார்த்துடலாம். அன்னதானம் ஒரு 300 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்காக கிளம்பலான்னு ஒரு பிளானில் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்று கொண்டு இருந்தது. அப்போது கட்டு எனக்கு இதே நேரம் முடிஞ்சிருச்சு. கட்டியாச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள் 10 பேர்கிட்ட கட்டியாச்சு. அன்னதானமும் ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் அன்னதானம் போயிட்டுருக்கு. நல்லபடியாக அன்னதானமும் சிறப்பாக போயிட்டுருந்து. நல்லா எந்த சாப்பாடும் நேரில் நல்லபடியாக பக்தர்கள் வந்தாங்க, பொதுமக்கள் வந்தாங்க. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க, வயிறார சாப்பிட்டாங்க. சிறப்பாக முடிஞ்சது. தோனிக்கு தான் இருப்பாங்க. இவர் தான் நம்ம குருசாமி. அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த அன்னதானம் முடிஞ்ச உடனே வண்டி அங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குரூப் போயிட்டாங்க. வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளது ஸ்ரீ மணிகண்ட பக்த மகாசபா. இதுதான் நம்மளுடைய குரூப்போட பேர். இது நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 13 வருடம் ஆயிடுச்சு தொடங்கி. இனிதாக கிளம்பியாச்சு. முதல்ல எல்லையம்மன் உத்தாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு கற்பூரம் எடுத்து நல்லபடியாக அவங்களாண்ட எங்களை கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வரணுன்னு அவங்கள வேண்டிக்கிட்டு எங்கள் ஏரியாவிலே இருக்க அடுத்த சக்தி வாய்ந்த அம்மன் பாஞ்சாலி அம்மன் அவங்கள முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா குமுளியை தாண்டி கரடிக்குழின்ற
ஒரு தேயிலை தோட்டத்தாண்ட தான் இருக்கும். அங்கே பக்கத்தில் அன்னபூர்ணான்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே டீ சாப்பிட்லான்னு நிப்பாட்டினோம். அப்படியே ஒரு வியூ நல்லா இருந்ததுன்ட்டு அப்படியே டீ தோட்டத்தை அப்படியே ஒரு வியூ எடுத்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போண்டா நல்லா இருந்தது சார். நல்லா டீயும் டேஸ்ட்டாக இருந்தது, போண்டாவும் நல்லா இருந்து செஞ்சுருந்தாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கும்ளிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இடையிலையே இருக்குது. சாப்பிட்டுட்டு போகலாம் தாராளமாக. நம்ம முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எரிமலையை நோக்கி பயணம். ஸ்ட்ரைட்டாக கிளம்பணும். நேராக வந்தோம். ஒரு சில இடத்துல டீ குடிக்க மட்டும் நிப்பாட்டணும். இந்த இடத்துல அதே மாதிரி நிப்பாட்டினா வியூ நல்லா இருந்தது. உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். நேராக இப்போ அடுத்து நாங்கள் எரிமலை தான் போகிறோம். எப்போவுமே வந்து சாமியை பார்க்கணுன்னா சபரிமலைக்கு போகணும், ஐயனை பார்க்கணுன்னா முதல்ல ஐயனை தான் பார்க்கணும். அப்புறமா தான் எங்கே வேணாலும் போகலாம். இப்போது நம்ம எரிமலைக்கு வந்தாச்சு. இப்போ எரிமலைக்கு பேட்டத்துள்ள போகிறோம். எரிமலைக்கு பேட்டத்துள்றதோட தாற்பயம் என்னென்னா, நம்ம மகிஷ்தியை வதம் செய்ய ஐயப்பனுக்கு இவங்க நம்ம தேவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு காட்டுவாசி மாதிரி மேக்கப்லாம் போட்டு அவருக்கு மறைவாக இருந்து ஹெல்ப் பண்ணதாக ஒரு புராணம் இருக்குது. அதன்படி நம்ம சாயம்லாம் போட்டுக்கிட்டு கையில் வேப்பிலை இதெல்லாம் ஒரு குச்சி இலக்குச்சிலாம் எடுத்துக்கிட்டு தலைமறைவெல்லாம் அப்படியே போயிட்டு மகிழ்ச்சியை வதம் செய்ய சொல்லி ஹெல்ப் பண்ணதாக ஒரு புராணம் இருக்கிறதுனால அதை தான் நம்ம பண்ணுறோம். மகிழ்ச்சியை ஜெயித்ததுனால தான் நம்ம இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டுருக்கோம். இதுதான் அதோட இது. இப்போது வாவர் சாமி கோயில் பார்த்திங்களா, அவர் வந்து ஐயப்பனுக்கு உதவியவர் நண்பர். அவர்கிட்ட இருந்து ஐயப்பன் கூட இருந்து உதவுதாக சொல்லி வரலாறு இருக்குது. அவர் தரிசனம் மட்டும் பேட்டை சாஸ்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரோம். அங்கே ஐயப்பன் யூஸ் பண்ண வில்லுலாம் வச்சுருப்பாங்க. அம்பு, வில்லு, கத்தி இதெல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நாங்கள் அதை கொண்டாடுற விதமாக தான் இங்கே ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்துட்டு ஆட்டம் பாட்டம் உற்சாகமாக கொண்டாடுவாங்க. சரவண கோஷம் எழுப்பிக்கிட்டே பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு வரணும். அதுதான் நம்ம ஐயப்பனுக்கு செய்கிற சிறந்த ஒரு முறை இது. எல்லாம் சந்தோஷமாக நம்ம ஐயப்ப பக்தர்கள்லாம் சந்தோஷமாக ஆடிட்டு வராங்க பாருங்கள். இந்த பாடிட்டு வராது பாருங்கள், வயசான மாதிரி. அவர் தான் பொருளாளர். வாங்க எப்படி ஆடிட்டு வராரு பாருங்கள் ஆக்ரோஷமாக. ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது. இங்கே எல்லாமே ஒன்று. நான் ஏழை, நான் பணக்காரன், நான் இப்படியானவன் அப்படியானவன், அந்த எந்த ஆணவத்துக்கும் இங்கே இடம் இல்லை. அனைவரும் ஒன்றே, அனைத்து குலமும் ஒரே குலம் அப்படின்றதுக்கான ஒரு இடம்தான் நம்ம சபரிமலை. அதுக்குண்டான வழிகள் தான். நான் பெரியவன், நான் சின்ன, எல்லாருமே அந்த இடத்துல ஒரே ஈக்குவல் தான். எல்லாருமே சந்தோஷமாக எல்லாத்தையும் ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. கஷ்டம் தெரியாது, குடும்ப கஷ்டம் கிடையாது, வறுமை, நோய், எந்த விஷயமா இருந்தாலும் அங்கே போனால் எல்லாமே பறந்துடும். சிறப்பாகவும் இருக்கும் எப்போவுமே அந்த வருடமும். நம்ம இப்போது முடிஞ்சு பேட்டை துள்ளியாச்சு. போய் குளிச்சுட்டு அடுத்து பம்பாவை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு வந்துட்டு வண்டிக்கு வர போகிறோம். இப்போது குளித்து முடிச்சுட்டு நம்ம வண்டியில் வந்து ஏறிட்டோம்னா அடுத்து நேராக பம்பாவுக்கு தான். பெரிய வழிப்பாதை போவாதவங்க சிறு வழிப்பாதை போனால் போதுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாமே சிறு வழிப்பாதை தான் போகிறோம். அதனால் பம்பாவுக்கு வந்தாச்சு. 1000 அமீபா வரட்டும், எதுனா வரட்டும், நாங்கள் முங்கி தான் எந்திரிப்போம். பாவங்களை தீர்க்கிற ஒரே புண்ணிய நதி பம்பா. சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு முங்கி ஏந்திரிச்சோம்னு வச்சுங்க, எல்லா பாவமும் தீர்ந்துடும். அங்கே முட்டிக்கலவில் தான் தண்ணி இருக்குது, ஆனாலும் அந்த தண்ணிலையும் முங்கி எந்திரிப்பாங்க நம்ம பக்தர்கள்லாம். ஐயப்பனை நோக்கி பயணம் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது எல்லாம் பம்பாவுக்கு வந்து கட்டை இறக்கிட்டு குடியலை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு எடுத்து சாமி கட்டுக்கெல்லாம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதோ கிளம்பியாச்சு. இப்போ கன்னிமூல கணபதி நோக்கி பயணம். முதல்ல கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு அப்படியே பயணத்தை நீலிமலையை நோக்கி ஏறணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வழியில் வந்துட்டு நம்ம இடத்துல கன்னிமூல கணபதி ஏறின உடனே அந்த இடத்துல ஆன்லைன் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் எல்லாருமே ஆன்லைனு. அந்த ஆன்லைனை காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வெளியில் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கன்னிமூல கணபதி கோயிலுக்கு ஏறியாச்சு. அங்கே தேங்காய் உடைக்கணும். 2 தேங்காய் இடுமுடி பையில் வச்சாங்க பார்த்திங்களா, அதில் ஒரு தேங்காய் வந்து கன்னிமூல கணபதி உடைக்கிறது,
ஒரு தேங்காய் 18ஆம் படியில் உடைக்கிறது. இதெல்லாம் உடைக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல உடைச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அப்படியே ஐயனை பார்க்க நீலிமலை ஏற வேண்டியது தான். எந்த களைப்பு எந்த சோர்வு எதுவுமே இருக்காது. நம்ம ஐயனை பார்க்க சொல்ல எதுவுமே நம்ம முகத்தில் தென்படாது. பார்த்த சந்தோஷம் மட்டும்தான் தென்படும். அதுதான் இந்த ஐயப்பனோட சிறப்பு. சுவாமியே சரணம் ஐயப்பா. அவர் நினச்சி மனசார நடக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது, வலி வேதனையும் தெரியாது. நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, மலை ஏற சொல்ல முடிஞ்ச வரைக்கும் மேலே போடுற ஷர்ட்டு போடாமல் வெறும் உடம்பாக ஏறுங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் சொல்கிறேன். அது பல பேர் கேட்க மாட்டாங்க. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, மலையில் இருக்கிற இயற்கையான ஒரு காற்று ஒன்று வரும், மூலிகை காற்று. அது நம்ம உடம்பு மேலே பட்டுதுன்னா நமக்கு ஏற்படுற எதனால் நோய் இருந்தாலும் தன்னால் பறந்து போயிடும். நம்ம உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கழுத பாதைன்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணிய பாதை. அதுக்கு தான் கழுத பாதைன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில். ஆனால் சுப்பிரமணிய பாதை. இதில் அந்த மெயினில் இறங்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக இருக்கும், கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பாதையில் இறங்கிட்டோம். இதில் டோலி தூக்கிட்டு போகிறவங்க ஓடுவாங்க. டோலி தூக்கிட்டு போடுவாங்க பாருங்கள். இந்த போகிறாங்க பாருங்கள் டோலி. இவங்க டோலி தூக்கிட்டு போவாங்க. இன்னொன்று, மேலே பொருளுங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் எல்லா பொருளும், ஏன்னா மேலே எல்லாம் கடைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து கீழே இருந்தால் மேலே போகணும், எல்லாத்துக்குமே மேலே போகும். எல்லாம் வேணுன்றது அந்த ஜூஸு அந்த மாதிரி எதனா போகிற வழியில் 1-2 இதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உடம்ப கொஞ்சம் கூலிங் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் நம்மளுக்கும் தாக சாந்தி அடைஞ்சால் தான் நம்மளும் கரெக்டாக ஏற முடியும். ஒரு தொடர்ச்சி ஏற முடியாது இல்லையா, கால் வலிக்கும் முடியாது. அப்படின்றதுனால நின்று ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க ஐவ பக்தர்லாம். அதுதானே, எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது. நல்ல பொருள், சாப்பிடக்கூடிய பொருளாக சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முடியலன்ட்டு மலை ஏற முடியல கஷ்டப்படக்கூடாது. தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும். பாருங்க, இதெல்லாம் லிக்விட் ஐட்டம் மாதிரி தான். அழகாக சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா, எங்கேயும் குடோனில் அடைக்காமல் நேரடியாக சாமி பார்க்க எப்பவும் பல வருடங்களாக அப்படி தான் அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த குடோனில் அடைக்கிறது அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக அப்படியே ஓடி பார்த்துக்கிட்டே போகாமல் இருந்ததுன்னா கூட்டம் பெருசாகவே இருக்காது. இப்போ நாங்கள் போக சொல்ல இந்த டைம்லேயே குடோனில் அடைச்சி எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாகிடுச்சு. எல்லாருக்குமே 9 மணி நேரம் சாமி பார்த்தோம். 9 மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு. ஒரு சிலர் நிறைய பேர் சாமியே பார்க்கல, நிறைய பக்தர்கள். நாங்கள் இல்லை, நிறைய பக்தர்கள். ஏன்னா நட மூடிடுறாங்க, 11 மணிக்கெலாம் நட மூடிடுறாங்க. அதனால் பாவம் என்ன பண்ணுவாங்க, கூட்டம் நெரிசல். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா குடோனில் போட்டு திருப்பதியில் இருக்காமல் வச்சுக்கலாம், திருப்பதியில் இருக்கிற மாதிரி குடோனில் போட்டுறாங்க. அவங்கள பார்த்து இவங்க கற்றுக்குறாங்களான்னு தெரில. இந்த தேவஸ்தானம் போர்டு இந்த சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தா அதை கொஞ்சம் மாற்றுங்க. அப்படியே அனுப்புகிற மாதிரி பாருங்கள் பக்தர்களை. ஒரு கயிறு கட்டி விடுறீங்க, அது ஓகே. கயிறு கட்டி விட சொல்ல கரெக்டாக திறந்து விடுறீங்க. குடோனில் எடுத்துகிட்டு போய் அடைச்சி ஒரு இந்த பக்கம் வர்றதா அந்த பக்கம் வர்றதான்னு தெரியாமல் இடித்து தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க மக்கள். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, நல்லாயிருக்கும். ஐயப்பனை பார்க்க சொல்ல கஷ்டங்களோட ரொம்ப கால் வலி கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறுறோம். ஆனால் அந்த ஏறி போய் அந்த ஐயப்பனை 1 செகண்ட் தான் பார்ப்போம். அந்த 1 செகண்ட் பார்க்க சொல்ல நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்சது எதுவும் எல்லாமே நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பாருங்கள், வழியெல்லாம் நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே போட்டிருக்காங்க. பாதையிலே இருக்குது, அங்கங்கே இருக்குது இது மாதிரி. அதனால் எல்லாமே சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பண்ணாங்கன்னா, மக்களை நிப்பாட்டாமல் அமுச்சிட்டே இருந்தாங்கன்னா கூட்டம் இருக்காது. கூட்டம் சேர்த்து நிறைய கூட்டம் வர மாதிரி காட்டுறாங்க. அது இல்லாமல் தவிர்த்து ஐயனை பார்க்குறவளுக்கு அவங்க ரெடி பண்ணாவே கவர்மெண்ட் போதும். அதான் நம்ம எதிர்பார்க்குது. சாமிமார்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. வருஷம் வராங்க, ஆசையாக வராங்க. ஐயப்பனை பார்த்தா எல்லாமே கஷ்டம் தீர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு உபகாரம் மட்டும் கவர்மெண்ட்டில் பண்ணாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். பாருங்கள், எல்லாம் உற்சாகமாக நம்ம ஐயப்பமார்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு
தெம்பாக தான் போகிறாங்க. அங்கே கிட்ட போனோன்னா என்ன ஆகிடுது, குடோனில் அடைச்சிட்றாங்க. ஐயப்பனை நம்ம பார்க்க போக சொல்ல சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முகத்தை பார்க்க சொல்ல நம்ம என்ன ஆகிறோம், ஒரு தெம்பு, சந்தோஷம். மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ வரும்ன்ற வெயிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இதுதான் உண்மை. இதுதான் ஒரு தாத்பரியம். 18ஆம் படிக்கிட்ட வந்துட்டோம், க்யூவில் வந்துட்டோம். அந்த க்யூவில் நிற்கிறோம் பாருங்கள், 18ஆம் படிக்கு கீழே இருக்க க்யூ இது. இங்கே வந்தாச்சு. அடுத்து நம்ம 18ஆம் படி நோக்கி தான் போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே ஏறிடுவோம். இந்த ஏறப்போகிற ஏறிட்டோம் பாருங்கள், 18ஆம் படி. ஜனங்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்கள் மக்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. 18ஆம் படிக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் சுவாமியே சரணம் ஐயப்பா.